2025க்கான ஐபிஎல் டீம் லிஸ்ட்டை வந்து பிசிசிஐ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து ஐபிஎல்லேருந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ இதில் நம்ம சிஎஸ்கே டீம், பர்டிகுலராக நம்ம சிஎஸ்கே டீமில் தலை தோனி வந்து இந்த வருஷம் விளையாடுவாரா மாட்டாரான்ற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அவர் விளையாடுவாரா மாட்டாரான்றதுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு என்னன்றதை சொல்ல போகிறேன். திஸ் இஸ் யோர் கலைவாணன். லெட் மீ கெட் இன் திஸ் வீடியோ. ஸோ இன்றைக்கி பிசிசிஐயில் நடந்த பேச்சுவார்த்தையின் படி பார்த்தோம்னா, ஸோ தோனி வந்து விளையாடலாம், பட் அவரை வந்து உள்ளூர் விளையாட்டு வீரராக தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு பிசிசிஐ வந்து சொல்கிறாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி அவர் விளையாடலாம், அவருக்கு 43 வயசு ஆச்சு, பட் ஏன் அவர் விளையாடலாம் அப்படின்னு பிசிசிஐ அலோவ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகம். ஸோ சிஎஸ்கேவில் தலை தோனி விளையாடினா தான் ஸோ மக்கள் பார்க்குற ஆளுங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ பிசிசிஐலேருந்து புது ரூல்ஸ்லேயே சின்ன சின்ன மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டீமில் வந்து 6 பேரை வந்து ஸ்டேபிளாக தக்க வச்சிக்க முடியும். பட் இப்போது 4 பேரை தக்க வச்சிக்க முடியும், 2 பேரை வந்து ஏலத்தில் விட்டு தான் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து பிசிசிஐ வந்து ஒரு புது ரூல்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எம்எஸ் தோனியை வந்து மெயின் பிளேயராக எடுக்காமல் சப்ஸ்டியூட்டில் தான் நாங்கள் எடுப்போம், ஸோ இம்பேக்ட் பிளேயராக தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு வந்து பிசிசிஐ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் யார் யார் வீரரை நாம் தக்க வச்சு முடியும்னு கேட்டிங்கன்னா, ருத்ராஜ் கைக்வாட், ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, ஸோ இவங்களை வந்து நம்மளால் ஸ்டேபிளாக தக்க வச்சுக்க முடியும். பட் ரச்சின் ரவீந்திரா, சிவம் துபே, ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நாம் ஏலத்தில் விட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம திரும்பவும் அவங்கள நம்ம டீமுக்குள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பிசிசிஐ வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ இதில் தோனிக்கிட்ட கேட்டப்போ அவர் எந்த ஒரு பதிலையும் சொல்லாமல் ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்மைலியாகவே அவர் போயிட்டுருக்காரு. ஸோ இந்த மந்த் அக்டோபர் 30க்குள்ளே ஐபிஎல்லோட டீம் லிஸ்ட்டை வந்து பிபிசிஐ கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம பார்க்குறப்போ கண்டிப்பாக 2025ல் எம்எஸ் தோனி வந்து ஒரு சப்ஸ்டியூட் பிளேயராக, இம்பேக்ட் பிளேயராக விளையாடுவார் அப்படின்றது வந்து என்னோட கருத்து. ஸோ இதை வந்து பிசிசிஐயே அஃபிஷியலாகவே நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தோனி வந்து இம்பேக்ட் பிளேயராக கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார், பட் மேஜரான ஒரு பிளேயராக ப்ளே பண்ண வைக்க முடியாது. ஸோ அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, பட் ஆனால் ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகன்றதுனால ஸோ அவரை இம்பேக்ட் பிளேயராக நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதனால நமக்கு வந்து மக்கள் வரவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட ஸோ தோனியை வந்து இம்பேக்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வராங்க. தலை தோனி சும்மா ஸ்டேடியம் உள்ள பேட் எடுத்துகிட்டு வந்தாவே சும்மாவே விசிறு பறக்கும். பட் ஏன் அவரை சப்ஸ்டியூட்டாக போட்டிருக்காங்க, ஐ மீன் இம்பேக்ட் பிளேயராக எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ லாஸ்ட் டைம் அவர் வந்து மேட்ச் ப்ளே பண்ணப்போ அவருடைய கால் வந்து வீக்கமாக இருக்குது, என்னால் ஓட முடியல, வலிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் பேட்டியிலே சொல்லியிருந்தார். ஸோ அந்த ரீசனால் அவரால் வந்து மெயின் பிளேயர் ரோலில் வந்து என்னால் ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் லாஸ்ட் மேட்ச்லேயே அவர் வந்து ஸோ நான் கேப்டன் பதவி எனக்கு வேணாம், ஸோ ருத்ராஜ் கைக்வாட் வந்து கேப்டனாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து அவருடைய கேப்டன் பதவி வந்து ருத்ராஜ் கைக்வாடு கொடுத்துருந்தார். ஸோ இவரால் ரொம்ப ஸ்டேபிளாக நின்று விளையாட முடியாது, ஸோ என்னால் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ரீசனால் ஸோ இம்பேக்ட் பிளேயராக நம்ம இவரை போட்டுப்போம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அவருடைய கால் வீக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் அவரால் சரியாக ஓட முடியல, ஸோ பேட்டிங் சரியாக பண்ண முடியல, கீப்பிங் சரியாக பண்ண முடியல, ஸோ இந்த மாதிரி விஷயவால் ஸோ அவரை வந்து இம்பேக்ட் பிளேயராக நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து பிசிசிஐ வந்து சில ரூல்ஸ்லேயே சில மாற்றத்தை கொண்டு வந்து ஸோ தோனியை உள்ளே கொண்டு வரதுக்கான வழிமுறையை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2025ல் தோனி இம்பேக்ட் பிளேயராக உள்ளே இருப்பார் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தோனி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னா, ஐ மீன் சிஎஸ்கே டீமையே உங்களுக்கு பிடிக்கும்னா கீழே வந்து எல்லோ கலர் ஆர்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் யோர் கலைவாணன். ஸ்டே டியூன், கனெக்ட் வித் அஸ். பாய்.